வெல்கம் டு மேக்ஸ் வித் ஜேஜே. இன்றைக்கி இந்த வீடியோவில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழில் கூட்டு வட்டி. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு டைரெக்டாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா கிடையாது. அமௌண்ட்டு கண்டுபிடிச்சி அதுலேருந்து தான் நம்ம காம்பவுண்டு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிப்போம். அந்த லாஸ்ட் அமௌண்ட்டுக்கு ஃபார்முலா என்னன்னா அமௌண்ட் ஏ ஈக்குவல் டு, அதாவது மொத்த தொகை, தமிழில் மொத்த தொகைக்கு ஃபார்முலா என்னன்னா ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r டிவைடட் பை 100 த ஹோல் பவர் n. ஓகேவா? இதில் பிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட்டு, அதாவது அசல், தமிழில் அசல். ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி. அப்புறம் ஒரு எண் இருக்குது, கரெக்டாக. என்னன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ், தமிழில் காலம். இதான் அமௌண்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இனி இந்த காம்பவுண்ட் ரிலேட்டடாக உள்ள சம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம்மு, ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹5,000 at 10% annum for 2 years. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் தந்திருக்காங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹5,000 பிரின்சிபல் அமௌண்ட் தந்திருக்காங்க. அட் ரேட் எவ்வளவு? 10%. அப்புறம் எத்தனை இயர்ஸுக்கு? 2 இயர்ஸுக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரெக்டாக? நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு டைரெக்டாக ஃபார்முலா இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், அமௌண்ட்டு கண்டுபிடிச்சி அதில் இருந்து தான் பிரின்சிபலாக லெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு நம்ம அமௌண்ட்டு கண்டுபிடிக்கிறோம். அமௌண்ட்டு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது? அமௌண்ட் ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r டிவைடட் பை 100 இன்ட்டு n. கரெக்டாக? அமௌண்ட் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? பி இன்ட்டு 1 + r டிவைடட் பை 100 த ஹோல் பவர் n. இனி என்ன பண்ணணும்னா, இங்கே பிரின்சிபல் அமௌண்ட் தந்திருக்காங்க. பிரின்சிபல் அமௌண்ட் என்னது? 5,000 இன்ட்டு 1 + r எவ்வளவு தந்திருக்காங்க? 10. கரெக்டாக? 10 டிவைடட் பை 100 த ஹோல் பவர் n. n எவ்வளவு? 2 இயர்ஸ். அப்போ 2. இனி சிம்பிளிஃபை பண்ணால் போதும். இப்போ 5,000 இன்ட்டு 1 + 10 டிவைடட் பை 100 இருக்குது. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 100 + 10 வரும். 100 + 10 எவ்வளவு? 110 டிவைடட் பை 100 இன்ட்டு 2 டைம்ஸ் எழுதனால அதனால் 110 டிவைடட் பை 100ன்னு சொல்லிட்டு எழுதிக்கிறோம். இனி கேன்சல் பண்ணுறோம். 0 0 கேன்சல், 0 0 கேன்சல், இந்த 2 0 இங்கேயும் 0 கேன்சல். இனி என்ன கிடச்சிருக்கு? 50 இன்ட்டு 11 11 சார் என்னது? 121. இனி இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 121 ஒன்று 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப 1 5 5, 5 2 10, 5 1 5, 5 + 1 6. இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ ஆன்சர் எவ்வளோ கிடச்சிருக்கு? அமௌண்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு? 6,015 சொல்லிட்டு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு கொஸ்டினில் அமௌண்ட்டு கேட்கல, என்ன கேட்டிருக்காங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. அதனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? அமௌண்ட்டில் இருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். அப்போ அமௌண்ட் எவ்வளோ? 6,050 மைனஸ் பிரின்சிபல் எவ்வளவு? 5,000. கரெக்டாக? 5,000 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1,015 சொல்லிட்டு கிடச்சிருக்கு. இதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதான் ஆன்சர். நம்ம இது இவ்வளோ செய்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்குது. கரெக்டாக? இது ஷார்ட்கட் ஒன்று இருக்குது. ஷார்ட்கட் என்னென்னா, இங்கே எழுதிக்கிறேன். ஷார்ட்கட் இந்தமாரி சம்ஸ், அதாவது பிரின்சிபல் அமௌண்ட்டு, அப்புறம் ரேட்டு, இயரெல்லாம் தந்திருந்தாங்கன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்கன்னா, ஷார்ட்கட் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தந்திருக்க பிரின்சிபல் அமௌண்ட்டை எழுதிக்கிறோம். பிரின்சிபல் அமௌண்ட் இங்கே எவ்வளவு? 5,000. கரெக்டாக? இந்த 5,000 எழுதிக்கிறோம். இனி என்ன தந்திருக்காங்க? 10%ன்னு சொல்லி தந்திருக்காங்க. என்னது? ரேட்டு 10%ன்னு தந்திருக்கு. இப்போ 10%, இந்த 5,000க்கு 10% எடுக்கணும். 10% எவ்வளோவா இருக்கும்? ஒரு 0வை கேன்சல் பண்ணால் அது வரதான் 10%. கரெக்டாக? இப்போ 0 கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 500.
500 தான் 10%. இந்த 5000ல 10% எவ்வளோ 500. இனி இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். 0 0 55 கிடச்சிருக்கு. இது வந்து ஃபஸ்ட் இயருக்கான அமௌண்ட். ஆனால் நம்மளுக்கு எத்தனை இயர் தந்துருக்காங்க? 2 இயர்ஸ் தந்துருக்காங்க. அப்போ திரும்பவும் 10% கண்டுபிடிக்கணும். ஏன்னா 2 இயர்ஸ் தந்துருக்கனால 2 தடவை பண்ணணும். 2 தடவை பண்ணும்போது இதுக்கு வந்து 10% எவ்வளவு? 0 போயிடுச்சுன்னா 550 தான் இதோட இன்ட்ரெஸ்ட். கரெக்டாக? இந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட். இப்போ நம்மளுக்கு 2 இயர்ஸ் கிடச்சிடுச்சு. இப்போ இதுவே அமௌண்ட்டு கேட்டாங்கன்னா நீங்கள் திரும்ப கீழே பண்ணி ஆட் பண்ணி எழுதணும். அதுதான் அமௌண்ட்டாக இருக்கும். இங்கே நம்மளுக்கு அமௌண்ட்டு கேட்காதனால இந்த ரெண்டு இன்ட்ரெஸ்ட்டுமே ஆட் பண்ணிட்டா போதும். ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 550 ப்ளஸ் 500 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 0 5 10. இப்போ நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடச்சிருக்கு? 1015 சொல்லிட்டு கிடச்சிருக்கு. இதுதான் ஷார்ட்கட்டு. செகண்ட் சம்மு, ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹8,000 ஃபார் 3 இயர்ஸ் அட் 9% பெர் ஆனம்னு சொல்லிட்டு தந்துருக்காங்க. அதாவது இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ தந்திருக்கு? 8,000 ஃபார் எத்தனை இயர்ஸுக்கு? 3 இயர்ஸுக்கு. ரேட் எவ்வளோ தந்துருக்காங்க? 9% சொல்லிட்டு தந்துருக்காங்க. இப்போ நம்ம ஷார்ட்கட்டில் எப்படி பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்கும்? என்ன எழுதிக்கணும்? பிரின்சிபல் அமௌண்ட்டு எழுதுகிறோம். 8,000. பிரின்சிபல் அமௌண்ட் 8,000 தானே? எழுதியாச்சு. இனி வந்து எத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லி பார்க்கணும். எத்தனை பர்சன்டேஜ்? 9%. கரெக்டாக? இப்போது நம்மளுக்கு தெரியும். இப்போ 10%னா என்ன பண்ணுவோம்? அந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய 0வை தூக்கிடுவோம். அதான் 10%. இதுவே 1%னா லாஸ்ட்டில் இருக்க 2 டிஜிட்டையுமே 2 0வுமே தூக்கி விட்டுறணும். அப்போ தூக்கிட்டா என்ன கிடைக்கும்? 1% 80 சொல்லி கிடச்சிருக்கும். நம்மளுக்கான தேவை 1% 9%. அப்போ 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். என்ன கிடைக்கும்? 8 9 சார் என்ன கிடைக்கும்? 72. கரெக்டாக? இங்கே எழுதணும் 720 டிவைடட் பை இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். 0 2 7 800. வந்து ஃபஸ்ட் இயருக்குன்னு சொல்லும்போது இது ஃபஸ்ட் இயர். கரெக்டாக? ஃபஸ்ட் இயருக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? வட்டி கண்டுபிடிச்சு திரும்ப அந்த அசலு கூட சேர்த்துட்டு செகண்ட் இயருக்கு இதுக்கு வட்டி கண்டுபிடிக்கிறோம். கரெக்டாக? இதுக்கு வட்டி கண்டுபிடிக்கிறோம். 9% இது கண்டுபிடிச்சா 1%னா 87.2ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். கரெக்டாக? நம்மளுக்கான 9%. 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 9 2 சார் 18, 9 7 சார் 63 ப்ளஸ் 1 வந்து 64, 8 9 சார் எவ்வளோ கிடைக்கும்? 8 9 சார் 72, 72 ப்ளஸ் 6 வந்து 78ன்னு கிடைக்கும். அப்போ என்ன கிடச்சிருக்கு? 784.8ன்னு கிடச்சி. இனி ஆட் பண்ணுறோம். ஏன்னா நம்மளுக்கு இங்கே 3 இயர்ஸுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ இன்னொருக்கா கூட பண்ணணும். இது செகண்ட் இயருக்கு கண்டுபிடிச்சது. இன்னொருக்கா கூட அப்போ ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 4 8 + 2 10, 7 + 7 14 + 1 15, 900 இவ்வளோ கிடச்சிருக்கு. பாயிண்ட் இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. இனி வந்து இதுக்கும் வந்து 1%. 1%னா 95ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். கரெக்டாக? 95 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இன்னும் நம்மளுக்கு 9% தானே தேவை. இப்போது 9ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 9 5 சார் 45, 9 9 சார் என்ன கிடைக்கும்? 81, 81 + 4 வந்து என்ன கிடச்சிருக்கு? 85. இதை இங்கே எழுதிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு 3 இயர்ஸ் வந்துடுச்சு. 3 இயர்ஸுக்கான வட்டி இதான வட்டி. 720, 784, 855. இனி என்ன பண்ணிட்டா போதும்? இந்த மூணையும் வந்து ஆட் பண்ணிட்டா போதும். ஆட் பண்ண 720, 784, 855. ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 5 + 4 என்னது? 9, 8 + 2 10, 10 + 1 வந்து 15, 16, 16 + 23. கரெக்டா? ஆன்சர் என்னது? 2359 இஸ் த ஆன்சர். ஓகேவா? இது இன்னும் பண்ணணும்னா வேணா அமௌண்ட் கண்டுபிடிச்சி அந்த அமௌண்ட்லேருந்து வேணும்னா இந்த பிரின்சிபலை மைனஸ் பண்ணாலும் நம்மளுக்கு இதே வேல்யூ இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். ஆனால் அதை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கனால இப்படி போட்டிருக்கேன். தேர்ட் சம்மு கொஸ்டின் என்னன்னா, a principal amount of 10,000 is invested for 3 years under the compound interest method. The rate of interest is 4% per annum for the first year,
5% per annum for second year and 6% per annum for third year. Find the compound interest கேட்டிருக்காங்க. இதுலேயும் வந்து என்னென்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் வந்து என்னென்னா பிரின்சிபல் அமௌண்ட்டு 10,000 தந்துருக்காங்க 3 இயர்ஸுக்குன்னு சொல்லி 3 இயர்ஸும் கேட்டிருக்காங்க. ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட் இயர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 4%க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 4% போட்டிருக்காங்க. செகண்ட் இயர் என்னென்னா 5%க்கு போட்டிருக்காங்க. தேர்ட் இயர் என்ன பண்ணுறாங்கன்னா 6%க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த சம் எப்படி பண்ணலான்னா ஒன்றும் இல்லை, முன்னாடி பண்ணுற மாதிரி தான் அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு வந்து வட்டி கண்டுபிடிச்சி தான் எழுதுவோம். ஆனால் வந்து எப்படி பண்ணோன்னா ஃபஸ்ட் இயருக்கு 4% கண்டுபிடிப்போம், செகண்ட் இயருக்கு 5% கண்டுபிடிப்போம், தேர்ட் இயருக்கு 6% வட்டி கண்டுபிடிப்போம். ஓகேவா? இப்போ ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போவோம். பிரின்சிபல் அமௌண்ட் என்னது 10,000. கரெக்டாக 10,000 ஃபஸ்ட் இயருக்கு கண்டுபிடிங்க. ஃபஸ்ட் இயருக்கு என்ன தந்திருக்காங்க 4%. கரெக்டாக 4% வட்டி தந்திருக்காங்க. இப்போ இதில் வந்து 1%னா எவ்வளவு 100 கிடைக்கும். கரெக்டாக 100 × 4 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் 400ன்னு கிடைக்கும். ஃபஸ்ட் இயர் வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் 400 கிடச்சிருக்கு. இனி அமௌண்ட் ஆட் பண்ணிக்கிறோம் 400. இனி செகண்ட் இயர் எவ்வளோ தந்திருக்காங்க, செகண்ட் இயர் வந்து 5%ன்னு தந்திருக்காங்க. இது ஃபஸ்ட் இயர். இனி செகண்ட் இயர் 5%. கரெக்டா? இனி இது கண்டுபிடிக்கிறோம். 5% 10%னா 1040. கரெக்டா? இதில் வந்து 5% பாதி கண்டுபிடிச்சா போதும். பாதி கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும் 500 எவ்வளோ கிடைக்கும் 520 கிடைக்கும். கரெக்டா? 520. செகண்ட் இயர் வந்து வட்டி எவ்வளோ 520 கிடச்சிருக்கு. தேர்ட் இயருக்கு இது செகண்ட் இயர். தேர்ட் இயருக்கு எவ்வளோ வட்டி 6% வட்டி. கரெக்டாக 6% கண்டுபிடிக்கப்போம். ஃபஸ்ட் அமௌண்ட்டு கால்குலேட் பண்ணிப்போம், ஆட் பண்ணிப்போம். 0 2 5 + 4 9 10. இதுக்கு வந்து 1%னா எவ்வளோ கிடைக்கும் 109.2 கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு 6% தேவை. 6ஆல் அப்போ மல்டிப்ளை பண்ணுறோம். 6 2 சார் என்ன கிடைக்கும் 12. 9 6 சார் எவ்வளோ கிடைக்கும் 54. 54 + 1 வந்து 55. இங்கே இது 5 1 6 ஆர் 6. இங்கே பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அதனால் பாயிண்ட். இப்போ என்ன கிடச்சிருக்கு 655ன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. கரெக்டாக? இனி நம்ம என்ன தான் கேட்டுறாங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க, அமௌண்ட்டு கேட்கல. அதனால் நம்ம இந்த 3 இயர்ஸுக்கு உள்ள வட்டியை அதாவது இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 400, செகண்ட் இயருக்கு எவ்வளவு 520, தேர்ட் இயருக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு 655 கிடச்சிருக்கு. கரெக்டாக? இந்த இந்த 3 ஆட் பண்ணிட்டா போதும். என்ன கிடைக்கும் 5 5 + 2 7 6 + 4 10 10 + 5 வந்து 15. இப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு ஆன்சர் = 1575 கிடச்சிருக்கு. அவ்வளோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மேக்ஸ் வித் ஜேஜே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.